எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தீபாவளியாக கொண்டாடிட்டோம் இல்லையா? நரகாசுரனை அழிச்சிட்டு அந்த நாளை நம்ம தீபாவளியாக கொண்டாடியாச்சு. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பெரிய நரகாசுரன் யாருன்னு கேட்டிங்கன்னா வெறுப்பு, பகை. அதுதான் இந்த வெறுப்பும் பகையும் அவங்கள அழிக்கிறது இல்லாமல் நம்மளையும் சேர்த்து அழிச்சிரும். அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு கதைன்னு சொல்லப்போனால் துரோணாச்சாரியர் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவருடைய கதை அதில் ரொம்ப அருமையான கதை. துரோணாச்சாரியர் யாருன்னா மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கும் அவங்களுக்கு வந்துட்டு குருவாக இருந்தவர். அப்போது அந்த கதை எங்கே ஆரம்பிக்குன்னா துரோணாச்சாரியர் அக்னி வியாசர் அப்படிங்கிறவுடைய ஒரு குருகுலத்தில் மாணவராக இருக்கார். சரிங்களா? அந்த குருகுலத்தில் அவர் அங்கே இருக்கும்போது அங்கே யார் வாரா அப்படின்னா பாஞ்சால தேசத்தோடைய புதிய மன்னனா பதவியாக இருக்கக்கூடிய துருபதன் அங்கே வராரு. துருபதன் அங்கே வந்துட்டு அக்னி வியாசர்கிட்ட எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, வில்வித்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அக்னிவியாசர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வயசு அதிகமாகிடுச்சு, அதனால் எனக்கு உனக்கு சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. வயசுன்னா அதாவது சின்ன வயசுலேயே 10 வயசுக்குள்ளேயே அவங்க குருகுலத்தில் சேர்ந்து அந்த வில்வித்தை கற்றுக்கிட்டால் தான் அரசனாக முடியும். ஆனால் இவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு, ஸோ அதனால் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே துருபதன் ரொம்ப வருத்தப்படுறான், என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிக்கிறான். ஏன்னா அரசனானால் கண்டிப்பாக வில்வித்தை தெரியும்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு நம்ம துரோணர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கலைகளும் சொல்லி கொடுத்துருந்தாரு துருபதனை எல்லாம் கற்றுட்டு திருப்பி அவன் நாட்டுக்கு பாஞ்சால தேசத்துக்கு போகும்போது சொல்லிட்டு போகிறான், இந்த மாதிரி எனக்கு நீ நண்பன், நான் இந்த நாட்டோட அரசன், உனக்கு என்ன வேணாலும் என்னோட பாதி கூட தர தயாராக இருக்கேன், நீ எப்போ உனக்கு என்ன தேவைனாலும் என்னை பாருன்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது, துரோணர் ஒரு சின்னதாக குருகுலம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப ஏழைகள் வாழக்கூடிய இடத்துல. இப்போ இருக்கிற மாதிரி வாத்தியாருக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் மேலே அப்போ கிடையாது. பாவம், ரொம்ப ஏழ்மையான நாட்டில் இவர் வாத்தியாராக இருந்தால் அப்போ இவர் எவ்வளோ ஏழ்மையாக இருப்பார்னா ரொம்ப ஏழ்மையாக இருக்கார். அப்போ அவருடைய பையன் அஸ்வத்தாமனும் இருக்கிறான். அப்போ அந்த நாள் இப்போ நம்ம நகை போடுறது கௌரவம் மாதிரி பசும்பால் குடிக்கிறது அந்த காலத்தில் கௌரவமாக இருந்திருக்குது. அப்போ எல்லா பையங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பசும்பால் குடிக்கிறேன், அஸ்வத்தாமன் பசும்பால் கூட இல்லை அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசுகிறாங்க. அப்போ அஸ்வத்தாமன் என்ன பண்ணுறான், பொய் சொல்லியிருந்தான், நானும் பசும்பால் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொய்யை கண்டுபிடிச்ச பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அஸ்வத்தாமனுடைய அப்பா துரோணர்ட்ட நம்ம குருகுலத்தில் ஒரு பையன் பொய் சொல்கிறான் அப்படின்னோடனே, யார் பொய் சொன்னாலும் தண்டனை உண்டு, யாருப்பா அப்படின்னு கேட்டவுடனே அஸ்வத்தாமன் சொன்னவுடனே வேறு வழி இல்லாமல் அஸ்வத்தாமனுக்கு தண்டனை கொடுத்துறாரு துரோணர். தன் பையனுக்கு நம்மளே தண்டனை கொடுத்துருவோன்னு சொல்லி வருத்தத்தில் என்ன பண்ணுறாரு துரோணர், நமக்கு ஒரு பசுமாடு வேணும். அப்போ நம்ம நண்பன் துருபதன் பாஞ்சால தேசத்தில் அரசனாக இருக்கான், நம்ம அங்கே போய் ஒரு பசுமாடு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. போயாச்சு. அங்கே போயிட்டு நம்ம துருபதனோட முன்னாடி போய் நிற்கிறாரு. துருபதனுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம அந்த காலேஜ் படிக்கும்போது சொல்லுவோம்ல, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு நோட்லாம் எழுதி கொடுப்போம், நீ வா நம்ம அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த நட்பெல்லாம் கரைஞ்சி போயிடுது காலத்தில். அந்த காலத்துலேயே இந்த பிரச்சனை இருந்திருக்குது. அப்போ இவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருந்தாரு இது துரோணர்னு சொல்லிட்டு. ஆஹா, நாட்டோட பாதி தான் கேட்டு வந்திருப்பான் போலுக்கு, இதை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பயந்து போயிட்டு, நீ என் நண்பனே இல்லைன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. உடனே துரோணர் அது மட்டும் இல்லாமல், நீ பிச்சைக்காரன், நீ எனக்கு எப்படி நண்பனாக இருக்க முடியும்னு சொல்லி திட்டி விட்டுருந்தாரு. துரோணருக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு, ரொம்ப வருத்தமாகிடுது. இங்கே தான் அங்கே பகை ஆரம்பிக்குது. திருப்பி வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சோகமாக வந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க விளையாடிட்டு இருக்க பந்து ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருது. அந்த பையங்க யாருன்னா பஞ்சபாண்டவரும் அவங்களுடைய சித்தப்பா பையன், நீங்கள் நமக்கு தெரியும் இல்லையா, அவங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பந்து கிணத்துக்குள்ளே விழுந்த உடனே எல்லா பேரும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எடுக்க முடியல. உடனே துரோணர் என்ன பண்ணுறாரு, நான் எடுத்து தரேன் அப்படிங்கிறாரு. எல்லாரும் சரி ஓகே ட்ரை பண்ணு சொன்னோன்னே அவர் ட்ரை பண்ணுறாரு. எப்படி ட்ரை பண்ணுறாருன்னா, ஒரு தர்ப்ப புல் எடுக்கிறாரு. தர்ப்ப புல் எடுத்து அந்த பந்து மேலே குறிபார்த்து ஆழமாக இருக்க கிணத்துல குறிபார்த்து எறிதார். எரிஞ்ச உடனே அந்த பந்து மேலே கரெக்டாக தர்ப்ப புல் போய் சொருகிக்குது. அப்போ 2வது ஒரு புல் எடுத்து அந்த இன்னொரு தர்ப்ப புல் மேலே எறிதார். கரெக்டாக அந்த பந்து மேலே செருகி இருக்கிற தர்ப்ப புல் மேலே இந்த 2வது புல் போய் செருகிக்குது. அப்படியே ஒவ்வொரு தர்ப்ப புல்லாக எடுத்து எரிஞ்சு அந்த இதை எடுத்துருந்தார். வில்லம்பு வச்சு எடுக்க முடியாத அந்த பந்தை இவர் ஈஸியாக எடுத்துருந்தார். உடனே அந்த நியூஸ் பீஷ்மருக்கு போகுது. பீஷ்மருக்கு ஆல்ரெடி தெரியும் துரோணர்னால் கொஞ்சம் தைரியம், கொஞ்சம் நல்லா வித்த தெரிஞ்சவர். ஸோ வில்லு கம்பு வச்சு எடுக்க முடியாத ஒரு பந்தை ஈஸியாக எடுத்துட்டாருன்னு சொன்னோடனே அவரை கூப்பிட்டு, நீங்கள் தான் எங்கள் பசங்களுக்கு, அதாவது பஞ்சபாண்டவர்களுக்கும் துரியோதனன் அவங்களுக்கும் நீங்கள் தான் வில்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவர் சரின்னு சொல்லி பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் பஞ்சபாண்டவர்கள் பீமன், அர்ஜுனன் அவங்களுக்கும் துரியோதனனுக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு.
துரியோதனன் அவனுங்களுக்கும் வில்வித்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அவருடைய பகையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. எல்லா பேருக்கும் சொல்லி கொடுத்து அவங்க எல்லோரும் நல்லபடியாக நல்ல வில்வித்தையில் தேர்ச்சியானவன் ஆகிட்டாங்க. அஸ்வத்தாமனை விட அர்ஜுனன் வந்துட்டு வில்வித்தையில் ரொம்ப சிறப்பானவன். அவர் துரோணரே சொல்லியிருந்தார், இங்கே துரியோதனன், அர்ஜுனன், பீமன் இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து அர்ஜுனன் தான் என்னுடைய மாணவன், சிறந்த மாணவன் சொல்லி அறிவிக்கிறார். அப்போது எல்லா பயிற்சி முடிஞ்ச உடனே குருதட்சணை என்ன வேணும்னு சொல்லி மாணவர்கள் கேட்கும்போது நம்ம துரோணர் சொல்கிறாரு, அங்கே தான் அந்த பகை நெருப்பு வந்து கக்க ஆரம்பிக்குது, அவருடைய வாழ்க்கையை அழிவை நோக்கி இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு துருபதன் அந்த பாஞ்சால தேசோட அரசன் துருபதனை நீங்கள் கைது பண்ணி அந்த தேரோடைய சக்கரத்தில் கட்டி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு இது சொல்கிறாரு. ஆக்சுவலாக என்னென்னா இவங்களுடைய பாஞ்சால தேசமும் இந்த அர்ஜுனனுடைய தேசமும் வந்துட்டு நாடும் வந்துட்டு நட்பு நாடுகள். ஆனால் குரு கேட்டால் தட்ட முடியாது. இப்போ மாதிரிலாம் டீச்சர் எதிர்த்து பேச முடியாது. டீச்சர் என்ன கேட்டாலும், அதாவது வாத்தியார் என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும். அப்போ பையங்கள் வேறு வழி இல்லாமல் நம்ம குரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போய் அவரை போயிட்டு துருபதன் மேலே படை துருபதனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, கைது பண்ணுறாங்க. அதாவது கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல, என்ன பண்ணுறாங்க, குரு சொன்ன மாதிரியே ரத்தமும் சதையுமா அடித்து கிழித்து அவரை தேர் சக்கரத்தில் கட்டி இழுத்துட்டு வராங்க. அவரை இழுத்துட்டு வந்து இவர் முன்னே கொண்டு வந்து விடுதாங்க துரோணர் முன்னாடி. உடனே துரோணர் சொல்கிறாரு, என்ன துருபதா, என்ன நீ தெரியாதுன்னு சொன்ன, இப்போ நான் வந்து அரசன், நீ வந்து பிச்சைக்காரன் அப்படிங்கிறாரு. ஏன்னா பாஞ்சால தேசத்தை இவங்க பிடிச்சிட்டாங்க, அர்ஜுனன் பிடிச்சி அவர் வாத்தியார்கிட்ட கொடுத்தாச்சு, ஆசிரியர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா இப்போ வந்து பாஞ்சால தேசம் யாருடையதுன்னா துரோணருடையது. இப்போ துருபதன் வந்து பிச்சைக்காரன் அப்படிங்கிறாரு. அதனால் இப்போ நானும் நீயும் ஃப்ரெண்டாக முடியாது, இந்த பாஞ்சால தேசத்தை பாதி உனக்கு தரேன், பாதி என்னுடைய பையன் அஸ்வத்தாமன் இதை ராஜாவாக இருப்பான், நீ பாதி தேசத்துக்கு இருன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாரு. இது வந்து துருபதனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது. அப்போ பகை வந்துட்டு இப்போ இந்த பக்கம் இருந்த பகை அந்த பக்கம் ஆகிட்டு 2 பக்கம் இருக்கும். அந்த பகையும் வெறியும் அதிகமாகிடுச்சு. இங்கே பகை எப்படி வளர்த்து பாருங்கள். திருப்பிட்டு என்ன பண்ணுறான்னா, துருபதன் தன் நாட்டுக்கு போயிட்டு ரொம்ப பெருத்த அவமானத்தோடு போயிட்டு அங்கே போயிருக்காரு. அங்கே போய் என்ன பண்ணுறான்னா, ஒரு வேள்வி நடத்தி 2 இதை வர வைக்கிறாரு. ஒன்று வந்துட்டு அவர் பொண்ணு திரௌபதி, பாஞ்சாலின்னு சொல்லல திரௌபதி, இன்னொன்று திருதாஷ்டிர அப்படிம்பாங்க. 2 பேர் வராங்க, அந்த வேள்வியிலேருந்து வராங்க. இவங்க 2 பேருக்கும் இவருடைய பகை இவர் பிள்ளைகளுக்கும் சேர்த்து வளர்க்குறாரு. இவன் தான் நம்மளுடைய பகைன்னு சொல்லி துரோணர் துரோணர் கொல்லணும்னு சொல்லி வளர்த்து இது 2 பேரையும் சொல்லி வளர்க்குறாரு. சொல்லி வளர்த்த உடனே இவங்களும் பெரிய ஆள் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் திரௌபதி, அர்ஜுனனை பாண்டவரை கல்யாணம் பண்ணுற எல்லாம் உங்களுக்கு அந்த கதைகள் தெரியும் இல்லையா. இப்படி கதைகள் வளர்ந்துடுச்சு. இப்போ அந்த மகாபாரத போர் வருது. போர் வரும்போது என்ன உங்களுக்கு தெரியும், போரில் வந்து பஞ்சபாண்டவர், அதாவது தர்மர், பீமர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்கெல்லாம் ஒரு அணி. இவர் கூட வந்து கிருஷ்ணர் இருக்கார். துருபதன் யாருன்னா பஞ்சபாண்டவருடைய மாமனார். ஸோ இப்போ அவரும் இந்த பக்கம் இருக்கிறாரு. மிச்ச துரோணர், துரியோதன, சகுனி இவங்க எல்லாம் இன்னொரு டீமு, அவங்க வந்துட்டு எதிரணி. இந்த அதான் மகாபாரத போர். இந்த போரில் வந்து நம்ம அர்ஜுனன் வந்துட்டு எல்லா பேரையும் அழிச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்போ கடைசி போர் யார்கிட்ட போகுது, இந்த பகை எங்கே வந்து முடியுதுன்னு பாருங்கள். துரோணர் வந்து துரியோதனோட படையில் துரோணர் வந்துட்டு இன்றைக்கி படைத்தளபதியாக போகிறாரு. போய் அவர் தான் பெரிய வீரனாச்சே, எல்லாத்தையும் போட்டு கொன்று எடுக்கிறாரு. எல்லா பேரையும் உங்களுக்கு கொள்கிறாரு. இங்கே பஞ்சபாண்டவர் படை நொறுங்கி அப்படியே அள்ளுச்சில்லாம் போயிட்டுருக்குது. அப்போ வந்துட்டு இது மகாபாரத கதையை நீங்கள் படிச்சா நிறைய நல்ல விஷயங்கள், ஒரு போர் நுணுக்கங்கிறதோட வாழ்க்கையோட தத்துவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவர் கொல்லவே முடியாதுன்னு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஓஞ்சி உட்காந்துருங்க. கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, என்னப்பா இப்படியே போனால் நம்ம படை வந்து தோற்று வம்பா போயிடும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுங்கும்போது, யானை சாக வேண்டுமென்றால் தன்னுடைய உணவை தானே நிப்பாட்டினா தான் சாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் தான் ஏதோ ஒரு பொருள் இருக்குது. இது யார் சொன்னான்னா, துரோணர் அர்ஜுனன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தது. அப்போ யானை எப்படி கொல்லணும்னா அது சாப்பிட்ற நிப்பாட்டணும். அப்போ அதே மாதிரி துரோணர் சாகணும்னா துரோணாச்சாரிய சாகணும். துரோணர் வந்து தானே போர் பண்ணாமல் அம்பை கீழே வச்சா தான் அவருக்கு வீழ்த்த முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது, துரோணருடைய பையன் அஸ்வத்தாமனை செத்துட்டான்னு சொன்னோம்னா அவர் 1 நிமிஷம் போர் பண்ணுற நிப்பாட்டுவார், நம்ம அந்த டைமில் அவரை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க.
அப்போ இது அவர் எப்படி நம்புவார்? அஸ்வத்தாமனெலாம் கொல்ல முடியுமா? அவன் இன்னும் அதை கொல்லணும்னா நமக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். அதுக்குள்ளே துரோணர் வந்து நம்ம படையை முடிச்சு விட்ருவார். அப்போ நம்ம இது சீக்கிரம் நாளைக்கே பண்ணணும். எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு பொய் சொல்லணும். அந்த பொய் வந்து நம்ப மாட்டார். அந்த பொய்யை யார் சொன்னால் நம்புவார்னா, தர்மன் சொன்னால் நம்புவார். அப்படி சொல்லும்போது தர்மன்கிட்ட போய் கிருஷ்ணர் சொன்ன உடனே தர்மர் என்ன சொல்கிறாரு, ஐயோ நான் எப்படி கிருஷ்ணா பொய் சொல்ல முடியும்? நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ நீ பொய் சொல்ல வேண்டாம், உண்மையை கொஞ்சம் திரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையை கொஞ்சம் திரிச்சு சொல்லு அப்படிம்பாரு. இந்த லக்கி பாஸ்கர் ஸ்டைலில், லக்கி பாஸ்கர் படம் பார்த்தா அந்த டைலாக் வரும், உண்மையை திரிச்சு சொல்கிறது. அப்போ எப்படின்னா, பீமன் போயிட்டு அந்த போர்க்களத்தில் இருக்க அஸ்வத்தாமன் அப்படிங்கிற யானையை கொல்லுவான். அந்த யானையை கொன்ன உடனே நீ வந்துட்டு அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படின்னு சத்தமாக சொல்லிவிட்டு, அஸ்வத்தாமன் என்கிறது ஒரு யானை அப்படிங்கிறது மெதுவாக சொல்லு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்துட்டு தர்மர்கிட்ட சொல்கிறாரு. சரி நீ என்ன சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் படைக்கு போயிடுறான். போர் நடந்துகிட்டு இருக்குது. போர் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, தர்மர் என்ன பண்ணுறாரு, தர்மர் போர் பண்ணிகிட்ருக்காரு. கிருஷ்ணர் வந்து பீமன்கிட்ட சொல்கிறாரு. பீமன் உள்ளே போயிட்டு அந்த அஸ்வத்தாமங்க யானையை கதையால் ஒரே அடியாக அடித்து கொன்றுதான். கொன்ன உடனே எல்லோரும் போர்க்களத்தில் எல்லோரும் அஸ்வத்தாமன் இறந்தான் கத்துன உடனே துரோணர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, தர்மா நீ சொல், அஸ்வத்தாமன் இறந்தானா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, தர்மர் தன்னுடைய இதை மறைச்சிட்டு, ஆம் அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படின்னு சத்தமாக சொல்லிவிட்டு, அஸ்வத்தாமன் என்பது ஒரு யானை அப்படின்னு மெதுவாக சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து போர் சங்கை வந்து சத்தமாக ஒலிக்க செய்கிறாரு. அப்போ அது அவர் காது கேட்க மாட்டேங்குது. அவர் காது கேட்கல அப்படின்னோடனே துரோணர் வந்து ஒரு நிமிஷம் தன்னுடைய போர் பண்ணுறதை நிறுத்திட்டு அப்படி சோகமாகிதார், தன் பையன் இறந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு என்ன பண்ணு தெரில. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா இப்போ உன்னுடைய அம்பை எய்து அப்படிங்கிறாரு. ஆனால் அவனுக்கு வந்து தன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், தன் குருவை எப்படி கொல்றதுன்ட்டு. அப்போ தான் ஒரு இது சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும். இவ்வளோ நேரம் உன்னை வந்து துரோணர் வந்து உன்னுடைய படையை அழிச்சாருன்னா உன்னோட ஏதோ அவர்கிட்ட ஒன்று சக்தி அதிகமாக இருக்குது. ஆசிரியருங்கிறது உனக்கு எல்லாம் சொல்லி தந்திருக்கணும், அதான் ஏதோ உனக்கு ஒன்று சொல்லித்தரல அப்படித்தானே, அதனால தானே அவரை உன்னால் ஜெயிக்க முடியலை. அப்போ அவர் குருங்கிற இடத்துல அந்த இடத்துல அவர் தோற்று போயிடுறாரு. ஸோ அதனால் நீ அவர் பண்ணுறது தப்பு, அதனால் இப்போ நீ கொல்லு அப்படின்னு சொல்லி அந்த எடுத்து சொல்கிறாரு. உடனே அர்ஜுனன் வந்து அம்பை எய்தான், அது அவர் மேலே படுது. யார் மேலே? துரோணர் மேலே படுது. துரோணர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. நல்ல மனுஷன், நல்ல தளபதி, நல்ல ஒரு குணம் உள்ளவர். ஆனால் தன்னுடைய வெறுப்பால் எங்கே துருபதனை எதுக்கனால அங்கே வாழ்வு அவரோட முடியுது. ஆனால் இந்த வெறுப்பு இது இங்கேயோட முடியலை. இந்த வெறுப்பு எங்கே போகுதுன்னா அவருடைய பையனோட ஜென்ரேஷன் வரைக்கும் தொடர்ந்து போகுது. அது அஸ்வத்தாமனுக்கு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும். இப்போவும் ஒரு இதிகாச கதையில் என்ன சொல்லப்படுதுன்னா, அஸ்வத்தாமன் இன்னும் நெற்றியில் ஒரு புண்ணோட இன்னும் சாகாமல் சாவுக்கு எதிர்பார்த்துட்டு வாழ்கிறான். நெத்தியில் புண்ணோட சீல்வடியை கிருஷ்ணர்கிட்ட ஒரு சாபம் வாங்கிட்டு இன்னும் எனக்கு அவனுக்கு எப்படா அதாவது இறப்பை வேண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்துட்டு அஸ்வத்தாமன் இன்னும் இருக்கிறான்னு சொல்லி ஒரு இதிகாச காலம் இருக்குது. இதான் இந்த கதையோட நுணுக்கம். இப்போ நம்ம இதுக்கு இந்த வாழ்கிற காலத்தில் ஒரு கதையை சொன்னீங்கன்னா ஒரு படம் இருக்கும், ஒரு பெரிய நடிகர் நடித்த படம். அவர் என்ன பண்ண ரொம்ப குழந்தைத்தனமாக சுறுசுறுப்பாக ஜாலியாக இருப்பார். அப்போ அவர் நண்பன் ஒரு பணக்காரன் என்ன பண்ணுவோம், அவரை ஏமாற்றி அவருடைய இடத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவான். ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கிற நடிகர் என்ன பண்ணுவார், அவனை எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு தொழில் பண்ணி அவன் தொழிலே உள்ளே போய் அவனை வீழ்த்தி அவன் அந்த நண்பனை வந்து எதிரியாக நினச்சி வீழ்த்தி வெற்றி பெற்றுவார். ஆனால் அந்த வீழ்த்தில் இடப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய குழந்தைத்தனம் எல்லாம் போயிடும். அவர் ஜாலியாக வாழ்ந்த லைஃப்பெல்லாம் மறந்துடுவார். நீங்கள் ஒரு எதிரியை வீழ்த்தணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் இந்த கதையோட ஞாபகம்னா, நீங்கள் ஒரு பகையை வச்சு ஒருத்தனை வீழ்த்தணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் ஒரு உங்களுடைய டார்கெட் ஃபுல்லாக அவனை வீழ்த்தணும் இருப்பதை தவிர கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசித்து வாழுங்கிறத மறந்துடுவீங்க. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். அதனால் நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணும்னு சொல்கிற எதிரி தான் முடிவு பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அந்த போட்டி, வெறுப்பு இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும், முடியுமோ முடியாது எனக்கு தெரியலை, பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை அவாய்ட் பண்ணி வாழ்ந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். இதுதான் இந்த துரோணாச்சியர் கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது. ஸோ அதனால் மனசுக்குள்ளே பகை வெறுப்பெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக இருப்போம். மகாபாரதம் படிங்க, நிறைய லைஃப்பை கற்றுக்கலாம். இனி அடுத்தது ஒரு நாள் இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.